ஏ பாவி மக்கா, இவன் எதுக்கு நமக்கு போன் போடுதா? ஹலோ சொல்லுங்க மேனி, நல்லா இருக்கீங்களா? என்னது அடுத்த பஸ்ஸுக்கு கார் ஏறி ஊருக்கு வரேளா? எங்க வீட்ல ஒரு மாசம் தங்க போறீங்களா? மர்மோளா என்னதே பிரச்சனை? வாயை பொளந்துட்டு செல மாதிரி நிக்கியோ. மர்மோளா என் நாத்தனாரு ஊர்ல இருந்து வராளா? அப்படி போடுங்க அருவாள. எது உங்களுக்கே ஒரு நாத்தா? அது இருக்கட்டும், இந்த வயசுலயும் நாத்த கண்டு பயப்படக்கூடிய ஒரே ஆள் நீங்க நாத்தே. எதுக்கு நீ பயப்படுதியா? மர்மோளா உனக்கு அவளை பத்தி தெரியாது. நின்ன இடம் உட்கார்ந்த இடம் உருண்ட இடம்னு அவ பின்னாலே நம்ம சேம செஞ்சுட்டு தெரியணும். அவ வாரான்னு சொன்னோடனே எனக்கு அடிவயிறெல்லாம் கலங்குது மர்மோளா. வைத்தால போற மாதிரி இருக்கு. இப்ப என்னதே செய்யணும் அதுக்கு? வந்த உடனே நான் தலையோட மூடிட்டு படுத்துக்கிடுவேன். வாட்ட கேப்பா உங்க அத்தைக்கு என்னாச்சுன்னு நீ சொல்லணும். எங்க அத்தைக்கு குளிர் காய்ச்சல் தூக்கி தூக்கி போட்டு அடிக்கி அப்படிங்கணும். மர்மோளா எனக்கு மைனினா உனக்கு பிரியமா முறதற வரும். வந்த உடனே பெரியம்மா எனக்கு வெண்ணி கூட வைக்க தெரியாது. என் மாமியார் தான் எல்லா வேலையும் செய்வாவா. என் மாமியாருக்கு இன்னைக்கு காய்ச்சல் வெட்டி இழுத்து கிடக்கு. அதனால டாக்டர் ஒரு மாசம் வேலை சொல்லி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்க இருந்து எடுத்து ஒரு மாசம் எங்களுக்கு நல்லது பொழுது எல்லாம் செய்து எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி அவ துண்ட காண துணிய காண ஒரே ஓட்டமா ஓடிடுவா. மர்மோளா ஐடியா சூப்பர்ல. சூப்பர் தே. வரட்டும் உங்க நாத்தனாரு என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. என்ன மர்மோளா இவ்வளவு நல்ல பாடு பேசிட்டு இருந்த, இப்ப என்ன நரி மாதிரி ஊள போட்டுட்டு இருக்க? சொல்லு மர்மோளா என்ன ஏதுன்னு விஷயத்தை சொன்னாதானே எனக்கு தெரியும். கடவுளே குளிர் காய்ச்சல் தூக்கி தூக்கி போட்டு அடிக்கதே. அங்கிங்க வாயை வெட்டிட்டு போகுதே. கண்ணு ஒரு பக்கம் போதா. இனி ஒரு மாசத்துக்கு ஒரு வேலை ஜோலியும் பார்க்க முடியாது தே. அது சொல்லலாம் நல்ல வேலை பொட்டியோட ஒரு மாசம் வந்தம்மா என் பக்கத்திலே உட்காந்து அது இதுன்னு நல்லது பொல்லது எல்லாம் செஞ்சு எடுத்து ஒரு மாசம் தந்தேன்னா இந்த குளிர் காய்ச்சல் அப்பதான் கொஞ்சம் சரியாகும். வடிவேலு மாதிரி திரும்ப திரும்ப பேசுற நீ. எங்க திரும்ப திரும்ப பேசுனேன்? திரும்ப திரும்ப பேசுற நீ. திரும்ப திரும்ப பேசுதானா? திரும்ப திரும்ப என்ன திரும்ப திரும்ப பேசுற நீ. என்ன திரும்ப திரும்ப? ஐயோ என் மோவ தப்பிச்சிட்டா, நான் மாட்டிக்கிட்டேனே. லாலே லாலே லாலா. உங்க நாத்து வந்தா மட்டும் உங்களுக்கு குது குதுன்னு குளிர் எடுக்கல, அதே மாதிரிதான் என் நாத்து வந்தாலும் எனக்கும் குது குது குதுன்னு குளிர் எடுக்கும். அகிலட்சுமிகா ஸ்கேன் எடுக்க போகும்போது நான் வேணா கூட துணைக்கு வரேங்க. சரிம்மா, அதான் கூட ஒரு ஆளு கூட்டிட்டு போலாமே நினைச்சேன். அதை யார கூடன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதுல எனக்கு யோசனை, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு படம் வரட்டி நாங்க எல்லாரும் ஒரு பஸ்ஸை பிடிச்சு வந்துருவோம். என்ன சிரிக்கிய? நெசத்தோட சொல்றேன், சும்மா பிளாட்டி கொண்டு சொல்லல. எங்க தெருல ஊன்னு சொன்னா போதும் எல்லாரும் கூடிடுவோம் பாத்துடுங்க. சில இடங்கள்லாம் யாருக்காவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நமக்கு எதுக்குப்பா வம்பு, பேசாம நம்ம வாசல் நின்று நல்ல வேடிக்கை பார்ப்போம், அவங்களுக்கு நல்ல பிரச்சனை வரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூடி நின்று கும்மாளம் போட்டுட்டு இருப்போம். எங்க தெருல அப்படி இல்லக்கோ, ஒரு ஆளுக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கிடுங்களேன், நாங்க எல்லாரும் ஒண்ணு கூடிடுவோம். ஒருவேளை அவங்க விரும்பலன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க அதுல தலையிட மாட்டோம். எங்க பாட்டுல எங்க சொல்லிய ஒண்ணு உண்டுமோ அதை மட்டும் பாப்போம். அந்த பிரச்சனையில எங்க உதவி தேவைப்படுதுன்னா கண்டிப்பா நாங்க எல்லாரும் முன்ன போய் நிப்போங்க. நீ என்ன ஆனாலும் சரிதான், நாங்களாம் ரெண்டுல ஒன்று பார்க்காம வெளியே வர மாட்டோம். பரவாயில்லம்மா, உங்க தெருல எல்லாரும் நல்ல ஒற்றுமையா இருக்கிய. அங்க முன்னால இருந்த தெருவுல எல்லாம் எம்மா என்னன்னு கூட கேட்க மாட்டாளோமா. யாராவது சண்டைக்கு வந்தா கூட கொஞ்சம் சண்டை போடுறதுன்னு சொல்லி கூட இருந்து கூடி சிரிப்பாளுவோமா. ஐயே இதெல்லாம் என்ன தெருவாது? அங்க அந்த தெருல இருக்கும்போது என் பிள்ளைக்கு எத்தனை மாசம் ஆகுதுன்னு கூட ஒரு ஆளு கூட வாய் திறந்து கூட கேட்க மாட்டாளோமா. ஏதோ பார்த்தும் பார்க்காத மாதிரி பேசாம போவாள்வா. என்னத்த சொல்ல முடியும், நாங்க ரெண்டு அப்படியே தனியா உட்காந்துருப்போம். நல்ல விளக்க அந்த தெருவுக்கு வந்திய. ஆமா, இனிமேல இங்க இருந்து போவாதீங்க. பேசாம வாடகை கொஞ்சம் கூட்டி கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பேசாம இருந்துடுங்கக்கா. வேற தெருக்கு எதுவும் பேராதிய போக மாட்டோமா. வேற எங்கேயும் போற மாதிரி இல்ல, இங்கேதான் பேசாம இருக்கலாம்னு இருக்கோம். 4-5 வருஷத்துக்கு முன்னால பாம்பேல ஏதோ இருந்தேலா அப்படின்னு சொல்லி இவங்க முக சொல்லிட்டு இருந்தா அன்னைக்கு. மக்கா வாண்ட நான் சொல்லாதன்னு சொன்னோம்ல, நம்மளை பத்தி எந்த விவரமும் சொல்லிடாதன்னு சொல்லியிருக்கோம்ல மக்கா.
பாருமக்கா அப்பாவை பத்தி யாரு எதுவும் சொல்லிடாதேன்ன. தேவையில்லாம நம்ம ஒம்பல சிக்கிற கூடாது. நம்மளே ஓரமா ஒதுங்கி வந்து இருக்கோம். இங்கேயும் வந்து தேவையில்லாம பேசி எடுத்து மறுபடியும் இந்த இடத்த விட்டுட்டு எங்கேயும் போக முடியும் ஆயிடப்படாதுமா. சரிம்மா. அவளுக்கு வயிறு பசிக்கு போல இருக்கு. அதான் ஒரு உருண்டை சோறை எடுத்து வச்சு இந்த சாம்பார் அவியல் பாயசத்தெல்லாம் எடுத்து வச்சு கொடுத்துட்டு வரேம்மா. இருங்க 5 நிமிஷத்துல ஓடி வந்துருவேன். சரிக்கா நாங்க எங்கேயும் போக மாட்டோம், இங்கதான் இருப்போம். சாப்பாடு வச்சு வெதை கொடுத்துட்டு ஓடியாங்க. மாமக்கா சோறு வச்சு தரேன். முக்கியமான விஷயம், அந்த குணசேகரன் நான் கண்டுபிடிச்சேன். என்ன நாலு இப்படி சொல்லுதிய? ஆமா சின்ன பொண்ணு, அந்த குணசேகரனை கண்டுபிடிச்சேன். எங்க இருக்காருன்னு மட்டும் தெரியாது, ஆனா யாரு எவருங்கறத கண்டுபிடிச்சேன். என்னடி சொல்லுத? ஆமாக்கா நெசமா தான் சொல்லுவேன். நம்மளுக்கு இனிமே விடிவு காலம் பிறந்தாச்சுக்கா. இனி உங்க அக்கா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்க அண்ணன் உங்க அக்கா சண்டை எல்லாம் முடிஞ்சு போகுதுக்கா. சண்டை எல்லாம் சமாதானம் ஆக போகுது. சந்தோஷம் தானே உனக்கு? இப்படி அந்த குணசேகரன் யாரு? யாரு லட்சணம் பண்ணு? நம்ம பாக்கியலட்சுமி அக்கா மாப்பிள்ள தான் குணசேகரன். என்ன நாலு முடி எதை வச்சு சொல்லுதிய? சின்ன பாக்கியலட்சுமி அக்கா அவங்க மொவட்ட எம்மக்கா எந்த கதையை பத்தி சொல்லிடாத, நம்ம எந்த ஊர்ல இருந்தா என்ன யாது அப்படிங்கிற பழைய கதை பத்தி மூச்சு விட்டுறாத அப்படின்னாங்க. அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுல இருந்து கூட்டி கழிச்சு பாரு. அப்போ குணசேகரன் தானே நம்ம பாக்கியலட்சுமி அக்காக்கு மாப்பிள்ள. என்ன வாயை பிளந்துட்டு இருக்க? நான் பாக்கியலட்சுமி அக்கா மொவட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை தான் சொல்லிச்சு, நாங்க பாம்பில இருந்து முன்னால இருந்தோக்கா, அது கொஞ்சம் சின்ன வயசா இருக்கும்போது அப்படின்னு சொல்லிச்சு. அப்பவே நான் கப்புனு புடிச்சுக்கிட்டேன். அந்த தலையில லேசா கண்ணு வச்சிட்டு இருந்தேன். இப்ப நான் கேட்ட உடனே பாக்கியலட்சுமி அக்கா அதெல்லாம் பத்தி சொல்லாத அப்படி சொல்லும் போதே நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ பாக்கியலட்சுமி அக்கா மாப்பிள்ள தான் குணசேகரன் அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நீ ஒண்ணு சொல்லாம வாயை பிளந்துட்டு நிக்கிறத பார்த்தா நான் சொன்னது நம்பல போல இருக்க. அப்படி இல்ல நாலு முடி, எடுத்தன் கவுத்துன்னு ஒரு காரியத்துல நம்ம முடிவு எடுத்துடக்கூடாது. எதா இருந்தாலும் நல்ல தீர விசாரிச்சுதான் முடிவெடுக்கணும். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா நீ தீர விசாரிச்சுட்டு நீ அதுக்குள்ள எல்லா கதையும் சொல்லி முடிஞ்சு போயிரும். அவ நம்பல கிடக்க கிடக்கிட்டு இந்த குணசேகரனுக்கு பொண்டுட்டி பிள்ளைகளு நீ பாத்திருக்கியா? பார்த்ததுல டி. அவர் அதிகமாட்டு பொண்டுட்டி பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வர மாட்டாரு. அவர் மட்டும்தானே எங்க மச்சாங்கோட ஃப்ரெண்டு. அவர் தான் பாத்திருக்கேன் மத்துக்கா. அப்படி போட அருவாள அப்ப கரெக்ட் தான். அப்பவும் பாக்கியலட்சுமி அக்காவை நீ இது வரைக்கும் பார்த்ததுல டி. இப்ப கூட்டி கழிச்சு கிடங்க பார்த்தா சரிதான். அப்ப பாக்கியலட்சுமி அக்கா புருஷன் தான் குணசேகரன். அத்தியா புஷ்பாக்காவே சொல்லியாச்சு குணசேகரனுக்கு பொண்டாட்டி பிள்ளைல அவ பார்த்தது இல்லையா. இதுல இருந்து என்ன தெரியுது? கன்ஃபார்ம் அந்த குணசேகரன் தான் தெரிஞ்சு போச்சு. இப்ப கூட நான் சொல்லத நம்பலன்னு வச்சுக்கியா, நான் ஒண்ணும் செய்ய முடியாது. அட நாலு படி நீங்க சொல்லுது உண்மையா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இந்த குணசேகரனுக்காக தானே இவ்வளவு நாள் நம்ம காத்து கிடக்கும். நம்ம பாக்கியலட்சுமி கிட்ட என்ன ஏதுன்னு மெதுவா விசாரிச்சோம்னா உண்மை தெரிஞ்சுட்டு போகுது. எப்படின்னு பாக்கியலட்சுமி அக்கா உண்மையை சொல்லதுக்கு கொஞ்சம் தடுமாறுவா. ஏன்னா அவரு இந்த மாப்பிள்ள பண்ண காரியம் அப்படி இல்ல, எப்படியும் அந்த அக்காக்கு தெரிஞ்சிருக்கதானே செய்யும். அதான் ஒரு மாதிரி மென்னு முழுங்கி சொல்லிட்டு இருக்கா. விஷயம் வெளியே தெரிஞ்சிடப்படாதுன்னு நினைக்கா. இருந்தாலும் எப்படியாவது நம்ம உருட்டி பரட்டி கண்டுபிடிக்கும். அலுமுடி அவசரப்பட்டு தேவையில்லாம என்னத்தையா ஒண்ணு வார்த்தையை விட்டுறாது. என்ன வாயில கிடக்கல வயித்துல கிடக்கலன்னு சொல்லிட்டு எதையா ஒண்ணு சொல்லிட்டு கிடக்காதிய. பண்ணி இதெல்லாம் நான் வாயை விட மாட்டேன். அதெல்லாம் வாயை கட்டிட்டு பேசாம இருப்பேன். எப்படியும் கண்டுபிடிக்கணும்ல நமக்கு விஷயத்த. ஒரு வாரம் பொறுங்க. எப்படியாவது நேக்க பக்கம் பேசி எடுத்து அவங்க வீட்டுக்காரரு குணசேகரன் தானா அவர் பியார் என்ன பேருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பியார் ஒண்ணா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கிட வேண்டியதான் ஆள. எனக்கு தெரிஞ்சவர்ல இந்த குணசேகரனோட அந்த நடவடிக்கை சரியில்லைன்னா ஒருவேளை நம்ம பாக்கியலட்சுமி அக்கா பிரிஞ்சு வந்திருப்பாங்களோ, அதனாலதான் விஷயத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மோவட்ட சொல்லுதாங்க நினைக்கேன். சரி பாப்போம் என்ன ஏதுன்னு நம்ம டக்குப்புக்குன்னு முடிவு எடுத்துடப்படாதுல. கூட நாளானாலும் பரவாயில்ல, உண்மையை கண்டுபிடிக்கணும். தேவையில்லாம அவங்கள சந்தேகப்பட்டுறப்படாதுல. சந்தேகமே வேண்டாம், அவர் தான் குணசேகரன். சரி எல்லாரும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சரி எல்லாரும் இருங்க, யாராவது எங்க வீட்டுக்காரர் வேற தேடிட்டு இருப்பாரு. ஏ அப்பா ஐப்பசி மாசம் அட்டமலை எங்க வீட்டுக்காரர் மேல பாசமலை பொழியுது. நாலுபடி எங்க அண்ணன் உங்க சொல்லி கேட்டு நடப்பாரு. ஆனா என் புருஷன் அப்படியா? அவ்வளவுதான். நான் ஒண்ணு பேசினா 9 பேசுவாரு. ஏதான் சண்டை இழுத்துறாரு, அதுக்கு பயந்து போய் ஓடுதே. ஆமா உங்க அண்ணக்காரர் தானே, நான் சொன்ன உடனே அப்படியே இருக்காரு. அம்மா பேச்சு கொடுக்க முடியாத நான் போறேம்மா. போயிட்டேன் சின்ன பண்ணி போயிட்டேன்னு. இக்க என்னாச்சுக்கா ஏங்க ஒரு மாதிரி நின்னுட்டு இருக்க? இல்லாட்டி அந்த குணசேகரனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். மண்டைக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. என்னென்னவோ நினைப்பெல்லாம் பழைய நினைப்பெல்லாம். அதை பத்திலாம் யோசிச்சது போதும். உன் மாமியாட்ட நைஸா தள்ளி கொண்டு போறதுக்கு பாரு உங்க மைனிகாரி வீட்டுக்கு. ஆமாட்டி சொல்லி எப்படியாவது கிளப்பி விடுறே மாமியாக்காரிய. உன் மாமியாக்காரிய மட்டும் சொல்லி அனுப்பி விடுறத நீரும் கூட போ என்ன ஏதுன்னு. எதுக்கு மறுபடியும் போய் பாக்குறதுக்கு? அவ மட்டும் மைனியோ மைனியோன்னு எப்படி கொஞ்சி கொலாவி என்னெல்லாம் ஐஸ் வைக்க, அதே மாதிரி நீ ஐஸ் வச்சு படிக்கா. சுட்டு போட்டாலும் அந்த மாதிரி நடிக்க நம்மளால முடியலடி. நம்ம எப்பவுமே யதார்த்தமா இருக்கோம். இந்த காலத்துல எல்லாம் யதார்த்தத்தோட நடிப்புக்கு தாங்க மதிப்பு அதிகமா இருக்கு. அதனால நம்மளும் கூட கொஞ்சம் ஆக்டிவ் போட்டுற வேண்டியதான். அவ ஒரு தடவை மைனியன் கூட்டா, நீ ஒரு 10 தடவை மைனியா மைனியன் கூப்பிடு. ஐஸ வைக்கி அந்த உன் காலுக்கிட்டே சரண்டர் ஆகி கிடப்பா. அப்படிதாங்க ஐஸ வைக்கணும். அப்படிதானே நிறைய பேர் ஐஸ வச்சு இழுத்து போட்டுக்கிட்டு அழுவா. 4 மணி நல்ல ஐடியா சொல்லும். கடைசியில நம்மளுக்கு அடி வாங்கி தராம விட்டாச்சிருதான். எம்பா தாயே, நான் எத்தனை வீட்டுல உனக்கு அடி வாங்கி வந்திருக்கேன். இல்ல 4 மணி எக்குத்தப்பா என்னத்தையாவனு சொல்லுவியா? அதை கேட்டுட்டு நாங்க எங்கேயாவது அடி வாங்கிட்டு வரதுக்கா? தேவையா எங்களுக்கு இதெல்லாம்? எதை கேட்கணுமோ அதை கேட்போம். நீங்க சொல்றதெல்லாம் சொல்லுங்க, உங்க இஷ்டம், உங்க வாயி உங்க சொல்லு. நீங்க நின்னு வச்சுக்கிய மரியாதை எல்லாம் ஆக்கி விடுவேன் எனக்கு. அதனால நான் எங்கே போறேன் போ.
என் 4 முடி வாந்தல உன் சோழி என்ன பண்ணுமோ பாரு. நான் வரமாட்டேன். சும்மா இருந்தவளை எம்டி கோவப்பட வச்சேன். 4 மணிக்கு வயிறு பசி இருந்திருக்கும். அதான் வீட்டுக்கு ஓடுதுன்னு நினைக்கேன். கோவப்பட்ட மாதிரி சரியான ஆளாக்கும். அம்மட்டி அன்னைக்கு அப்படிதான் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திடுதுப்புட்டு கோவப்பட்டா. எம்டி இப்படி கோவப்படுது அக்காட்டா அப்படிங்க. ஏக்கா எனக்கு வயிறு பசி வந்தாலே டக்குன்னு கோவம் வந்துருக்கா. இங்க சாப்பிட்டுட்டா இல்லன்னா எங்க வீட்டுக்கு போட்டா அப்படின்னா. அந்த சொன்னேன் எட்டி நேரத்துல கஞ்சி தம்பி கிடக்கு கொஞ்சோண்டு தம்பி கிடக்கு அப்படின்னு. உடனே அந்த டக்கு பக்குன்னு கோவத்துல இருந்துச்சு ஓடிட்டாளா. பாத்தியாக்கா? வசந்திக்கு மனசுல கள்ளங்கவடம் கிடையாது. ஆனா அந்த வாய்தான் கொஞ்சம் நீளம். போல பாயில நாயம் பண்ற மாதிரி கலப்படன்னு பேசிட்டே கிடப்பா. ஆமாக்கா அதுவும் சரிதான். பிள்ளைக்கு சோறு வச்சு கொடுத்தேலா? ஆமாக்கா வச்சு கொடுத்தேன். எல்லாம் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. வசந்தி சிம்ரன் போயிட்டாவளோ? ஆமாக்கா சிம்ரனுக்கு மாப்பிள்ளை சலச்சவியும் வீடு வீடுன்னு நிப்பாரு. அதான் போயிட்டா. அந்த வசந்தியும் கிளம்பி போயிட்டான்னு யாராவதுன்னு. சரிக்கா நாங்களும் போயிட்டு இருக்கோம். இருங்கம்மா போலாம். ஏண்டக்கா நேராயிட்டு போயிட்டாரா? சரிம்மா போயிட்டாங்க. அப்பப்ப வாங்க எங்கன்னு எட்டி பாருங்க. நாங்க மட்டும் வரோம். நீங்க மட்டும் எங்க வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிய. வரணும் நம்ம நினைப்பேன். மாசமா இருக்க பிள்ளைய ஒத்தையிலங்கன வச்சுட்டு வர முடியாதம்மா. அவளையும் கூப்பிடுவேன். அவனா வரலம்மா அப்படின்பா. சரிக்கா சரி சரிக்கா போயிட்டு பிள்ளைய பாத்துக்குதுங்க. சரிம்மா. சொல்றது ஞாபகம் இருக்கலக்கா. காலையில உன் மாமியா கறியை தள்ளிட்டு போயிருவோம் மைனி வீட்டுக்கு. அதான் சொல்லி அதாம்டி. எல்லாரும் தாயா பிள்ளையா நல்லபடியா இருக்காங்க. இருந்தாலும் நம்ம கதையை பத்தி எது நம்ம வாயை உளறி இருப்படாது. நான் வார மக்களே நான் வரேன்.